Hi, good morning, good afternoon, and good evening. This is Manny, and I welcome you all to my Spoken English YouTube channel where you can learn English for free. எல்லோரையும் என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இது மணிகண்டன். ஏன் இந்த வேலையை நான் உங்கள் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது ஒன். அண்ட் செகண்ட் திங், இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு, அதை சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் நல்லா ஆங்கிலம் பேசும்போது. சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும், வேலைக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ. அண்ட் சில பேருக்கு காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கும் குரூப் டிஸ்கஷன்லையும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், பட் அதை கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் இல்லைன்னா. இன்றைக்கி 90% ஆஃப் த வேர்ல்ட் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். 90% மக்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் உலகில். இந்த ஆங்கில கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வழியை காட்டும், ஒரு நல்ல வழியை காட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற வார்த்தை வந்து புல் பென் அப்படின்ற வார்த்தை வந்து வெளிநாட்டில் ரொம்ப சகஜமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம நாட்டில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. புல் பென் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து புதுசாக வேலைக்கு சேர்றாங்க. அந்த புதுசாக வேலைக்கு சேர்றவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல போடுவாங்க இல்லையா, வேலை செய்கிற இடம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு பேர் புல் பென். பட் அவங்களே அனுபவசாலிகளாக மாறி சீனியர் எம்ப்ளாயீஸாக மாறும்போது அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போய் தனியாக அறைகள் கொடுக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுக்கலாம். பட் இனிஷியலாக புதிய ஜூனியர் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரு குழுவாக ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. சரி, நம்ம இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, இப்போ நானே பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பெனியில் சேர்றேன். அந்த கம்பெனி என்னை வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயின்னு நினச்சி ஒரு புல் பெனில் போட்டுட்டாங்க. இதை நான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவேன்? ஸோ இது மாதிரி நீங்களாக வந்து யோசித்து நீங்களாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு நான் கொடுக்குற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு புது சென்டென்ஸ் அமைக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் கொடுக்குறது ஒரு 50%, நீங்கள் மிச்சம் 50% ட்ரை பண்ணும்போது தான் அந்த சர்க்கிள் ஆஃப் லேர்னிங் முழுமையடையுது. ஓகே, ஸோ இப்போ நான் பேச போகிறேன். எப்பயுமே வந்து பேசுகிறது நம்ம வந்து உணர்வுகளோடு பேசணும் இல்லையா? என்னடா கடவுளே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஓ மை காட், I worked in so many places before, man. I'm experienced. நான் பல இடங்கள் வேலை செஞ்சுருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன். And now I joined this new company. இப்போ இந்த ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். And they thought that I'm inexperienced. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன் நினச்சிட்டாங்க, inexperienced நினச்சிட்டாங்க. And they put me in a bullpen and made me work with junior employees. அதனால் என்னை கூப்பிட்டு போய் புல்பெனில் போட்டு மற்ற ஜூனியர் எம்ப்ளாயீஸோட வேலை செய்ய வச்சுட்டாங்க. திஸ் ரியலி பாதர்ஸ் மீ மேன். இது என் நிஜமாகவே ரொம்ப பாதிக்குது. மனுஷன் கிடையாது, யோ அப்படின்றது மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் சார்ந்த ஒரு துவனி. ஓகே, இதே மாதிரி நீங்கள் அந்த வார்த்தை புல்பென், BULLPEN, இதை நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் அது நிறைய சென்டென்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். வரும் கிளாஸஸில் நம்ம நிறைய வந்து கிராமர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பட் கிராமர் ஒன்றே வந்து ஆங்கிலம் கற்பதுக்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் 1008 கிராமர் படிச்சுட்டு நிறைய பேர் பேச முடியாமல் தான் இருக்காங்க. நம்ம ஏன் இதை பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப கம்மியாக பண்ண போகிறோம், நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, when you learn more vocabularies, நீங்கள் நிறைய வார்த்தைகள் கற்றுக்கும் போது நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் வார்த்தையை தேடி யோசனை பண்ணி கண்டுபிடிச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் சரளமாக எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் நிறைய பயன்படுத்தக்கூடிய நிறைய ஆங்கில வார்த்தைகளை தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது உங்களோட ஆங்கிலத்தை ரொம்ப ஸ்மூத்தாக்கும், ரொம்ப எலோக்வெண்ட்டாக, அதாவது சரளமாக பேசக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஸோ நன்றி, வணக்கம் உங்களோட நேரத்திற்கு. And you can also follow me on WhatsApp channel. நீங்கள் என்ன வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணலாம். And wish you all the best. Have a great day. Take care. Bye-bye.